கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. Our above Father, the creator of this world, he will be blessing us. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender our heart, mind and soul into God. நம்ம எல்லாருடைய பாவ சாபங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் சமாதானத்தை கொடுக்க தேவன் இயேசு வல்லவர். Our Lord Jesus Christ, he is a good God, so that he is forgiving our sins and he is giving the peace to our family. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இவைகள் எல்லாவற்றிற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். It is always we need to proud and give glory to our Lord Jesus Christ. ஆக வர வேண்டும் தூய ஆவியே என்று சொல்லி, ஆண்டவரே வாரும் எங்கள் மத்தியிலே என்று நாம் அழைப்போம். வாரும் தூய ஆவியே என்று அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார். Let's all greet and welcome our Lord Jesus Christ in our midst to bless us. Amen. Amen. Oh Jesus. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் தேவ பிரசன்னத்தை பயபக்தியோடு கூட சமூகத்துக்கு வருவார். பிரசன்னத்தை காண்பிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். எல்லாரும் சொல்லலாம், வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி. வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். எல்லோருமாய் ஜீவத்தண்ணீரே, ஆமாண்டவரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, உணர்ந்தவர்களாய் ஆலோசனை காத்தரே, ஓ இணையாளுகை என்னை செய்யும். ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. Welcome Holy Spirit. We are in your presence. Yes, Lord. Amen. Fill us with your power. Live inside of me. Live inside of me. Live inside of me. அப்படியே நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆவியானவரே எங்களை நடத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். Let's all close our eyes in the same moment and pray to our Lord Jesus Christ. Holy Spirit, lead us.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving Heavenly Father God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளை ஜெபத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we surrender this July Tuesday evening prayer into your name, Master. வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக, உற்றார் உறவினருக்காக, சொந்த பந்தங்களுக்காக, குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we surrender and thank all the lovable family and relatives and the brothers and sisters who have assembled here. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender the missionary people who are watching our broadcasting video in the live, Master. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும். Lord Jesus, bless the people who are subscribing and sharing the videos to their friends and relatives. ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் ஒரு சிலர் பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், சோர்வுகளோடு கூட வந்திருக்கலாம், கை கால் வலிகளோடு கூட நாங்கள் வந்திருக்கலாம். Lord Jesus, people might have come in illness and sickness in all the disease, Master. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, சுகப்படுத்தி, ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. Lord Jesus, you need to strengthen them and make them firm and get steady, go, Master. அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender in your lovable palm, Master. பொறுப்பெடுத்து வழி நடத்தும். You lead and guide us, Master. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Jesus' precious and matchless name we pray. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Hallelujah. நாம் எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்வோம். Thank you, Lord. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் நம்ம யாவரும் நம்ம வரவேற்கிறோம். இந்த மாலை வேளையில நம்ம கர்த்தர் நம்மளுக்காக செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக புராண கொடி ஸ்தோத்திரம். நேற்று நாங்கள் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் எல்லாம் எங்க ஆண்டி மேரி ஆண்டி வந்து ரொம்ப உடம்பு சரியாதே இருந்தாங்க. சண்டே சர்ச்சுக்கு கூட அவங்க சர்ச் ப்ரேயர் எல்லாம் மிஸ் பண்ற ஆளே இல்லை. சண்டே சர்ச்சு கூட போவாத நிலைமையில வந்து அவங்க வந்து கால் நோல வந்து அண்ட் ஃபீவர்னு ரொம்ப துடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி மம்மி டாடிக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தக்க பக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க அன்பு எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியாமலே எவ்வளோ நிறைய ஜனங்க வந்து அவங்கள பார்த்துட்டு போனாங்க. இவங்க வந்து மாத்திரை போட்டா அவங்களுக்கு அப்படியே ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு கொஞ்சமே நினைவே இல்லை. நைட்டு சாப்பிட்ட பிறகு காலையில் ஆகட்டும் மம்மி டாடி வந்துட்டு போனாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற நேபர்ஸ் அந்த ஆண்டிங்க அங்கிள்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நினைவே இல்லை. ஸோ நான் வந்து நேத்திக்கு வந்து ஆண்டிகிட்ட செய்ய நீங்கள் சர்ச்சுக்கு போகல. அப்போது நான் ஆண்டி சொன்னாங்க என் கால் வலிக்குதுமான்னு. ஸோ நாங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணோம். நாளைக்கு அதே சர்ச்சுக்கு போயிட்டு அது முடிச்சுட்டு இங்க நம்ம வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணணும். இதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரேயர் சர்ச்சுக்கு அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காடுகிட்ட வந்து நான் அநேக ப்ரேயர்கள் பண்ணி இப்போ இயேசுவின் நாமத்துல ஆண்டி வந்து இந்த நேரத்துல நம்ம கூட ஆராதிச்சுன்னு காடோட நாம துதிச்சு கொண்டிருக்காங்க. உங்களை எல்லாரோட ப்ரேஸும் கர்த்தர் செய்த நன்மையான காரியம். நான் ஏது சொல்றேன்னா பலவீனத்துல அவங்க பலவீனம் இருந்தா கூட எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நாங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதனா பலவீனன்னு அவங்க வாயிலிருந்து சொல்லவே மாட்டாங்க. எந்த டைம்ல அவங்க வந்து காட் தான் அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. நான் சொன்ன ஆண்டி காட் மேல நம்பிக்கை வேணும். ஆண்டி மாத்திரை மருந்து கூட அவங்க நம்பலாங்க. ப்ரேயர் ஆயில் இருக்கும், அதுதான் காலுக்கு பூசிக்கின்னு, அதுதான் தொண்டைக்கு பூசிக்கின்னு, தலைக்கு பூசிக்கின்னு அந்த ப்ரேயர் ஆயில வச்சுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தேங்க் தி லார்ட். இந்த நேரத்துல யாரெல்லாம் பலவீனத்துல நிறைய அம்மாங்க எல்லாம் பலவீனத்துல இருக்கிறாங்க. சிஸ்டர் கூட லாஸ்ட் வீக் கால் வலி என்று சொல்லி நடக்க முடியாது. பட் ஸ்டில் காட் மேட் ஹர் டு வாக். God made us give her strength, gave her the strength. எவ்வளவு பலவீனங்கள் நம்மளாம் வரும். கர்த்தர் ஆனாலும் நம்மளை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அண்ட் மெயினா டாடிக்காகவும் கூட டாடி கால் ஆணி குத்தி அது சீவாயி டாக்டர் எல்லாம் பயந்து என்னென்னவோ சொல்லி எங்களை வந்து டாடி யூஸ்வலாவே அவருக்கு கால் வலி ஆனா அவருக்கு ஜுரம் வந்துடும். இந்த நேரத்துல God வந்து செய்த நன்மையான காரியங்களுக்காக I just want to thank the Lord. அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக
thank you, Lord. Thank you for bringing all our mothers and the father. We thank you for bringing them, oh Lord. Thank you, Jesus. Thank you, Lord. நேத்து நம்ம விடுதலையோடு ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த சாட்சியால நீங்க தொடப்படுவீங்க, இந்த சாட்சியால நீங்க பலப்படுத்துவீங்க, இந்த சாட்சியால உங்களுக்கு அநேக காரியங்கள் நடக்கும். I believe in my Jesus. என்னோட கடவுள் உங்களை ஆசீர்வதிக்குவார், என்னோட கடவுள் உங்களை வந்து பலப்படுத்துவார். அதே விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. இந்த பாடலை பாடி வந்தோம். என்னை முன்குறித்து நீ கைவிடவே மாட்டேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்களை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கும் போதும் அவர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். Because we are his people, we are his sons, we are his daughters. இந்த நாளில கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நம்ம கடந்து செல்லுவோம். சங்கீதம் 25 அதிகாரம் 8வது வசனம். Psalms chapter 25 verses 8. God and upright is the Lord. Therefore, He instructs sinners in His ways. Amen. Amen. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு
நமக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹalleluya. எவ்வளவு தாழ்ந்து போறோமோ கர்த்தர் நம்மள உயர்த்துவார். சோ நம்ம தாழ்ந்து போகும்போதோ எல்லாரும் என்ன நினைக்குவாங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா அவரு நம்மளுக்காக தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தார். சோ அடுத்ததாக எந்த கண்மலை ஆனவரே அப்பா உங்க நாமத்தை ஆனவரே உயர்த்துகிறோம். இந்த நேரத்துல ஆராதித்து வணங்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாடலை பாடுறோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே
வானத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 Lord, we praise you. Let us not praise you, Lord. Let us not lift His name on high. Let us not praise Him thousands times. Let us not tell all the wonderful things and marvelous things that have happened in our life. So Lord, thank you for this night. Thank you for this day. Thank you for this evening, Lord. Thank you for the family. Thank you for the children. Thank you, Jesus. Lord, we thank you for this. We praise you for my Lord Jesus. We adore you, Lord. We thank you for the mission. Thank you for the food. Thank you for the ministry. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அவரோட சமூகத்துல வந்தாலே எல்லாம் நிரம்பி வழிகிறப்பா. எல்லா என்சான வெசல்ஸ் will be filled with His Holy Spirit. அப்பா, நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. தலந்து உச்சம் கால் வரைக்கும் we surrender into your holy precious hands. அப்பா, உங்களோட பரிசுத்தமான கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Oh Lord, you are the wonderful things, oh Lord. You are the mightiest God who do miracles and the wonderful mighty things, Lord. Yes, Lord. Thank you, Lord. There is no day that we cannot be thankful to you, oh Lord. It is not enough to be thanking to you, oh Lord. Thank you, oh Lord. Thank you, Jesus. அப்படியே கண்களை மூடி வண்ணமாகவே உங்களோட இருதயத்தை தேவனோட கரங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவார். கடந்த உச்சம் காலில் தொடுவார், உங்களை தொடுவார். Amen. Thank you, Lord. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன்.
நெருக்கடி வேளையில் புகழிடமே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் இந்த நாதுமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே துதி எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. Lord, I worship Your holy name. Almighty Father, Lord Jesus, we come into your presence with humble and contrite heart, O Lord. Oh, Father God, we thank you for the blessed evening that you have given us, O Lord. I thank you for all the motherhood who have gathered here and all the uncles, oh Father. Oh Father God, you blessed them abundantly, oh Master. You are the Lord who's going to bless them where they have come here with their empty vessels, oh Lord. You will fill them with the word of God, oh Lord. ஆண்டவரே, உங்க வெறுமையான பாத்திரத்துல வந்திருக்கிறாங்க ராஜா. நீங்க உங்களோட வார்த்தைகளை கொடுத்து நிரம்பி வடிகிற பாத்திரமாக மாற்றுகிறாங்க ராஜா. இந்த நாட்களில் ஆண்டவரே, என் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நீங்கள் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வீட்டாரும் கர்த்தரே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. கர்த்தரே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. கர்த்தருக்கே நாங்கள் புகழத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு எல்லா நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ராஜாவே. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அம்மாமாரையும் அப்பாமாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. அப்பா பிதாவே, இந்த இடத்துல நின்று ஆண்டவரே, உங்களோட ஊழியக்காரன் ஆண்டவரே, அப்பா நீங்க அவங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தலைந்து உச்சக்கால் வரைக்கும் ஆண்டவரே, let the Holy Spirit lead them, Lord. Let every step, let every word of God come in the presence of the Lord, our Father. Let every nook and area of this house, Lord, be filled with the Holy Spirit, Lord. Let your blood of Jesus be sprinkled over our Master. ராஜாவே, உங்களோட ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நீங்க தெளிப்பீராக ராஜா. நாங்களே விடுதலையோடு இந்த வீட்டை விட்டு போகணும் ஆண்டவரே. அதே பிரச்சனம் ஆண்டவரே, அதே அபிஷேகம் ஆண்டவரே, அதே ஆசீர்வாதங்களை நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் இங்கே ஒன்றுமே இல்லாத நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. லார்ட் ஜீசஸ், நீங்க ஆண்டவரே உங்க வார்த்தைகளை கொடுத்து எங்களை நிரப்புவீராக. Let your word give life. Let your word be a grace, Lord. Let your word be a big miracle in everyone's life. A wonderful thing. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ஜெபத்தையும் இந்த செய்தியும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற நபர்களை ஆண்டவரே, என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவன் உங்களை பலப்படுத்துவார். என் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். My Lord will bless you. My Lord will keep up you. My Lord will do wonderful things
செய்வாங்க. கர்த்தாவே, எங்களோடு இருந்தமைக்காக நன்றி. Thank you for this worship, Lord. எங்களோடு நீங்க இருந்தமைக்காக நன்றி. இனிமேலும் எங்களோடு இருப்பீர் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாகும்படியா எல்லாரும் ஒரு கூட இந்த நல்ல ஆராதனைக்காக தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. நாம் எல்லாரும் விடுதலையோடு கூட நாம் துதித்தோம். நம்முடைய ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்ணோம். முழு உள்ளத்தோடு கூட நாம் தேவனை ஆராதனை செய்தோம். இப்படிப்பட்ட விடுதலையோடு கூட ஆராதிக்கிற ஆராதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கூட மகள் சாட்சி சொன்னது பிரகாரம் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. ஜெசியம்மா கூட பாத்தீங்கன்னா அவங்க கால்கள் அவ்வளவு பலவீனம். கடந்த நாட்கள் அந்த சகோதரி அசுந்தா அவர்களுக்கு கூட இருந்தது. இன்னைக்கு கூட தச்சம்மா வர வேண்டிய சூழ்நிலை. பாவம் மத்தியானத்துல இருந்து அவங்களுக்கு வந்து குளிர் ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் வந்துடுவேன்ப்பா, இல்லைன்னா கூட நான் ஃபேஸ்புக்ல நான் வீடியோல பாக்குறேன், டிவியில பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தச்சம்மாவுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் வரும்போது அவங்க கூட நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா எங்க குடும்பத்துல அவங்கதான் பெரிய தலை. இப்போதைக்கு இருக்கிற பெரிய மூத்த தாயார் அவங்கதான். அதனால அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். மொத்தம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த 18 குடும்பங்களையும் தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பார். இங்கே ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை தந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம விசேஷமாய் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஆத்துமாவே எப்பொழுதும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவரே? ஆத்துமாவே, பைபிள் சொல்லுகிறது, ஆத்துமாவே உன் தேவனை நோக்கி எப்பொழுதும் நீ ஸ்தோத்திரம் பண்ணு, வர்ஷிப் பண்ணி கொண்டே இரு. அதனாலதான் இந்த நாள்ல கூட bless the oh my Lord அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். ஆத்துமாவே ஆண்டவரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் ஆத்துமாவில ஸ்தோத்திரம் பண்ணோம்? அந்த ஆத்துமாவில நாம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு என்னென்ன ஆதாயம் இருக்கிறது, என்னென்ன பதில் இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு சுருக்கமாய் நாம பார்க்க போகிறோம். இந்த ஆத்துமா ஏன் ஆத்துமாவிலே நாம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா இந்த ஆத்துமா தேவனுக்கு சொந்தமானது. இந்த ஆத்துமாவும் ஆவியும் தேவனுக்கு சொந்தமானது. இந்த சரீரமான மண் எங்கிருந்து ஆண்டவர் எடுத்தாரோ அந்த மண்ணுக்கு அது போய்விடுகிறது. அதான் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்கிறது, மண்ணானது தான் இருந்த மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்னும் ஆவியும் ஆத்துமாவையும் தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு முன்பு உன்னை படைத்த உண்டாக்கின தேவனை உன் வாலிப நாட்கள்ல என்ன பண்ணு? நினைப்பாயாக, ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக, துதிப்பாயாக. இந்த ஆவி பிரிந்தாலும் சரி, ஆத்மா பிரிந்தாலும் சரி, அல்லது சரீரம் பிரிந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை. இல்லையா? இந்த மூணும் ஒன்னா இருக்குது. பரலோகத்தில் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றா இருக்கிறார்களோ அதே போல இந்த பூமியில சாட்சி கொடுப்பது ஆவி, ஆத்மா, சரீரம். இதுலதான் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆத்மா தான். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு வந்து சாவே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? சாவே கிடையாது. நன்மை செய்தால் பரலோகத்துல போய் நித்திய காலமாய் வாழும். தீமை செய்தவர்களா இருந்தா, அநியாயம் செய்தவர்களா இருந்தா, பாவம் செய்தவர்களா இருந்தா, சாத்தானுக்கு உடன் வேலையாட்களா இருந்தா நித்திய காலத்திற்கும் நரகத்துல போய் அழியும். ஆனால் அழியாது, அந்த இடத்துல போய் வேதனைப்படும். அந்த வேதனைக்கு முடிவே இருக்காது. அதே நேரத்துல நித்திய பேரின்பத்திற்கு முடிவே கிடையாது.
அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குரியவர்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் யாருக்குரியங்க? பரலோகத்துக்குரியவங்க. அந்த நித்திய சமாதானத்திற்குள்ள அழைக்கதான் ஆண்டவர் இந்த நாள்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை விட்டு எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய ரத்னாயா வாழ்க்கையில கூட அவருடைய நலத்துக்காக எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய தாழ்மை, அவருடைய உண்மை, அவருடைய விசுவாசம் இல்லையா, முனிரத்தனமாய் இருந்த அவரை ஏசுரத்தனமாய் மாத்தின ஆண்டவர் சீக்கிரம் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அவங்களுக்கு என்ன வருதோ இல்லையோ ஒரு படி அதிகமாவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். நம்ம அவரை நம்புறோம். நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம ஜெபித்திருக்கிறோம். வாங்க 146வது சங்கீதம். அந்த சங்கீதத்துல 10 வசனங்கள் இருக்கிறது. அந்த 10 வசனத்தையும் நம்ம 2 வசனம் இங்கிலீஷ்ல படிக்க போறாங்க. சீக்கிரம் இங்கிலீஷ்காரங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. 146 Psalms 146 2 வசனத்தை முதல்ல படிக்கிறாங்க. தமிழ்காரனா எடுத்து வச்சுக்கோங்க. 146வது சங்கீதம் முதல் 10 வசனங்கள் இருக்கிறது இல்லைங்க. 2 படிங்க. Praise the Lord. Praise the Lord, oh my soul. I will praise the Lord as long as I live. I will sing praises to my God while I have being. Don't put your trust in human leaders. No human being can save you. When their spirit departs, they return to the ground. On that very day, their plans come to nothing. Blessed is Those whose help is the God of Jacob, whose hope is in the Lord their God. ஒன்னு படிங்க. 6. the maker of heaven and earth. சண்டை கூடாத படிங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா படிங்க. The creator of heaven, earth and sea and all that is in them, he always keeps his promises. He upholds the cause of the oppressed and gives food to the hungry. The Lord sets prisoners free. The Lord opens the eyes of the blind. The Lord raises those who are bowed down. The Lord loves the righteous. படிமா. The Lord watches over the sojourners. He upholds the widow and the fatherless. But the way of the wicked he brings to ruin. லாஸ்ட் படிங்க. இரு. The Lord shall resign forever, even the God Hosea, unto all generations. Praise be the Lord. அல்லேலூயா. தேவனை துதிக்கிறதற்காகவே இந்த சங்கீத புத்தகங்கள் இருக்கிறது. 136வது சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ தமிழ்ல என்னென்ன படிக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 3 4 இல்லையா? இதுல 3 வசனம் ஒருத்தர் படிங்க, கடைசியில ஒருத்தர் ஒரு வசனம் படிச்சுட்டோம் இல்லையா? படிக்கிறீங்களா? ஆனா இந்த வசனங்களை படிக்கும் போது கவனமா படிங்க. நாம எப்படியாய் ஆத்துமாவிலே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணோம், எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. படிங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவியை பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறேன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையே காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. 146வது சங்கீதம் பாருங்க, 10 வசனங்கள் இருக்குது இல்லையா? இந்த 10 வசனங்கள்ல பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே பிரைஸ் தி லார்ட். எப்படியெல்லாம் நாம தேவனை துதிக்கிறோமோ, அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தை இல்லையா, ஒரு எபிரேய வார்த்தை, இந்த ஒரு கிரேக்க வார்த்தை, அதுல அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா அதுதான் செய்திக்கு முன்னால கூட ஆலயங்கள்ல பாடுறாங்க. துதி பாடும் போது அநேக பாடல்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் அல்லேலூயா 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 என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறவங்க உண்டு. அதனாலதான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அல்லேலூயா என்று சொல்லிட்டு அடுத்த வாசனை என்ன வார்த்தை என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே. முதல் வசனத்திலே பாருங்க, தேவனை துதித்த உடனே அந்த துதி, முதல் துதி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆத்மாவிலிருந்து. ஆத்மாவை பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கலையா? நம்ம எத்தனையோ சினிமால எல்லாம் மனசாட்சி காமிக்கிறாங்க. இங்க ஜெசியம்மா உட்காந்துருந்தா அங்க ஜெசியம்மா மாதிரி நின்று ஒண்ணு பேசும் இல்லையா? ஜெசியம்மா சீக்கிரம் ஏந்திரி, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அத மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் காலையில எழுப்புறாரு தெரியுமா? நம்மோடு கூட பேசுத, அதுதாங்க ஆத்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க, எந்த கடிமா இருக்கிறீங்க, எந்த மெலிசா இருக்கிறீங்க, அதே போலதான் இருக்கும் அந்த ஆத்மா. 30 வயதுலதான் ஆதாம உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்கிறார். 30 வயதுல இருந்துதான் தேவனேசு ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். 30 வயசுக்கு மேற்பட்டுதான் பெர்னார்டு என்ற ஆந்தோனியார் கூட ஊழியத்திற்கு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? அவர் வாழ்ந்த காலம் கூட 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவர் வியாதிப்பட்டு மறிச்சு போனார். அவருடைய உண்மையான பேர் பெர்னார்டு. அவர் எல்லாரையும் அருமையாய் நேசித்தபடினாலே, அன்பா இருந்தபடினாலே, அருமையா இருந்த அவருக்கு தான் அந்தோனியார் என்று பேர் வந்தது. இதுதான் சரித்திரம். ஆக பிரியமானவர்களே, நம் ஆத்துமாவில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் முதல்ல நமக்கு செய்யற காரியம் தெரியுமா? அதுதான் இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்ன உடனே அதுக்கு தொடர்ந்து அந்த 9 வசனம் பாருங்க, ஒவ்வொன்றிலும் தேவன் செய்த ஒவ்வொரு அற்புத காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. கவனிச்சிங்களா? அதனாலதான் படிக்கும் போது கவனத்தோடு கூட படிங்க. ஒரு வசனம் படிச்சாலும் கூட கருத்தோடு படிங்க, ஞானமா படிங்க, நிறுத்து நிதானமா படிங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் என் ஆத்துமாவில நான் ஸ்தோத்திரம் பண்ணா இவ்வளோ காரியங்களை அவர் செய்கிறாரா, அப்படிதான் செய்கிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்கு தொடர்ந்து அந்த 2வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? இந்த ஆத்துமாவில நீ ஸ்தோத்திரம் பண்ணா, தாவீது சொல்றார். இந்த பாட்டாவே பாடி இருக்கிறாங்க. தமிழ்ல, கன்னடால என்னன்னு பாடி இருக்கிறோமா இல்லையா? ஆரம்பத்துல கன்னடால, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தெலுங்குல கூட பாடி இருக்கிறோம் இந்த பாட்டை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி இல்லையா? அங்க என்ன சொல்லுகிறது? நான் உயிரோடு இருக்கு மட்டும் ஆண்டவரே, தாவீது சொல்றார், நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரையே நான் என் ஆத்துமாவிலே துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கிற அளவும், அதான் உள்ளளவும், என் உள்ளார்ந்த மனுஷனோடு கூட சேர்ந்து என் தேவனை கீர்த்தனங்கள் பாடுவேன், பாடி துதிப்பேன், ஆராதிப்பேன். அதுக்கு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் செய்த ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொண்டே வருகிறார். அதுல முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுதான் 103வது சங்கீதத்துல நம்ம ஜெபத்திற்கு கடைசியில சொல்றோம் இல்லையா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? ஏன் கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணோம்? 3வது வசனம் பாருங்க, முதல் ஆசீர்வாதம் நமக்கு வருது பாருங்க. ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்ணா 103வது சங்கீதம் 3வது வசனம். Who forgives all your iniquities, who heals all your diseases. ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. ஆத்துமாவில எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம்? தாவீது இங்க சொல்றாரு பாருங்க. ஏன் ஆத்துமாவில ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? முதல் காரியம் பாருங்க, நீ ஆத்துமாவில ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களா இருந்தா
காலையில் ஏஞ்ச உடனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உன் முழு உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது காலையிலேயே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு? மன்னிக்கிறவரா இருக்கிறார். நம் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய பாவ சாபங்களை மன்னிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமன்பானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்துதான் அன்னை மரியாள் லூக்கா முதல் அதிகாரம், வாங்க சீக்கிரம் வாங்க, லூக்கா முதல் அதிகாரத்துல 46, 47 வசனங்களை பாருங்க. யாருமே சொல்ல முடியாத, யாருமே பாட முடியாத முதல்ல தேவதூதனுக்கு அடுத்து பாடின பாடல், விசேஷமான பாடல் அன்னை மரியாள் பாடல் தான். அல்லேலூயா. லூக்கா முதல் அதிகாரத்தில் 28வது வசனம், அங்க வசனம் சொல்கிறது, தேவதூதன் மரியாளை போற்றி பாடினது, வாழ்த்தி பாடின பாடல் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா முதல் அதிகாரத்துல 46, 47. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for he has regarded the low estate of his handmaiden. For behold, henceforth all generations will call me blessed. Amen. Hallelujah. Hallelujah. ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்றதுனால வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மூன்றாவது என்ன சொல்லுது பாருங்க. For the mighty one has great things for me. Holy is his name. Amen. தமிழ்ல படிங்க. லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமா, போதும், அவ்வளவுதான். ஆத்துமாவிலே கர்த்தரை என்ன பண்ணா? மகிமைப்படுத்துகிறார். இதைத்தான் தேவன் உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். தேவன் மகிமையடையணுங்க. தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தாங்க இன்றைய நாள் வரைக்கும் அன்னை மரியாளை பாக்கியவதி என்று சொல்கிறது. நம்முடைய சந்ததி, வருகிற சந்ததி அப்படி சொல்லுமா? வருகிற சந்ததி அப்படியாய் நம்மை போற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் ஆண்டவர். அடுத்து சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என் ஆத்துமாவிலிருந்து நான் தேவனை என்ன பண்றேன்? மகிமைப்படுத்துகிறேன். அவர் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அவர் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அந்த தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. டியூட்ரானமி வாங்க, உபாகமம் அதுல 4ஆம் அதிகாரம், அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது, இந்த ஆத்துமாவில நம் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆத்துமாவை நல்லா பத்திரமா பாத்துக்கணுங்க. ஆத்துமாவில ஒரு குறை கூட வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆத்துமாவுக்கு என்னன்னா, நீ நல்லா இருந்தா அது நல்லாவே இருக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஸ்தோத்திரிக்கிறோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. 4th chapterல 29th verse. Deuteronomy 4:29. But if from there you seek the Lord your God, you will find him, if you seek him with all your heart and with all your soul. Amen. Amen. 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவிலே நீ ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை அங்கே இருந்து எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்துல, ஆலயத்துக்கு போனாலும் ஆலயத்துல, வீட்டுல போனா வீட்டுல, ரோட்ல போனா ரோட்ல, ஆபீஸ் போனா ஆபீஸ்ல, காலேஜுக்கு போனா காலேஜ்ல, இனி எங்கே போனாலும் சரி அங்கிருந்து உன் தேவனை உன் ஆத்துமாவிலே தேடுவாய் என்று சொன்னார். நீ அவரை என்ன பண்ணுவாய்? கண்டடைவாய். அல்லேலூயா. தேவனை ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்ணி அவரை தேடுகிறவர்களா இருக்கணுங்க. ஆத்துமாவுக்கு சொன்ன, என் ஆத்துமாவே கண்களை உடைய நீ மாம்ச கண்கள் அவரை தேடு, நீ ஆவியான தேவன் உனக்கு தென்படுவா. ஆத்மாவிலே தேவனை தேடு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தேடு, அவரை ஆராதித்துக் கொண்டே தேடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே தேடு. அப்படி நாம் அவரை ஆத்மாவிலே தேடும் போது நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும்
நாம கடைபிடித்து நடக்கும்போது என்ன செய்கிறார்? அதே உபாகமம் 26 அதிகாரமாக 26th wordல 16th word 26:16 உபாகமம். The Lord your God commands you this day to follow these decrees and laws, carefully observe them with all your heart and with all your soul. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. புரிஞ்சா உங்களுக்கு? வசனம் எல்லாரும் எடுத்தீங்களா? 26 அதிகாரம் 16வது வசனம் 26-14 படிங்க பிரதர். 16 இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்றவர்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் என்ன பண்ணுவாயாக? காத்து நடக்க கடவாய். அல்லேலூயா. இன்னைக்கு அம்மா அப்பா பேச்சையும் கேட்கறது இல்ல, புருஷன் பேச்சும் கேட்கறது இல்ல, பஞ்சாதி பேச்சும் கேட்கறது இல்ல. காண்கிற தாய் தப்பன் மனுஷனுடைய வார்த்தையே கேட்காத நம்ம ஒரு சிலர் நம்பில்ல, காணாத இருக்கிற கடவுளுடைய வார்த்தை எங்க கேட்க போறாங்க இல்லையா? அப்படித்தானே வருது. ஏதில் இருக்கிறவங்களே நம்மள அவர் எங்கேயோ இருக்கிறாரு அவரு. ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கிற தேவன், நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் இல்லையா? நீங்களே என்னுடைய சொல்லுங்க, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப எங்க இருக்கிறாரு அவரு? அவருடைய ஆவி உனக்குள்ள எனக்குள்ள இருக்குதுங்க. நீதிமொழிகள் 20:27 பாருங்க. அவருடைய ஆவி உனக்குள்ள எனக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறது. தீபம் போல அவருடைய உயிர் இருக்கிறது. அந்த உயிரை, அந்த ஆவிய, அந்த தீபத்தை எப்ப வேணா அவர் எடுக்கலாம். அவருக்கு உரிமை உண்டு. தூரமானவர் அல்ல. அவருடைய நீதி நியாயங்களை உன் ஆத்மாவிலே பத்திரப்படுத்து. ஏன்னா இந்த ஆத்மா சாகக்கூடாது, அதுக்கு சாவு கிடையாது. நித்திய பரலோகம், நித்திய நரகம். அது நித்திய பரலோகத்துக்கு வரணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளையும் என் நீதி நியாயங்களையும் உன் ஆத்மாவோடு கூட காப்பாத்தி வச்சுக்கப்பா. அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்மாவில் அவரை தேடினால் ஆண்டவர் என்ன அடைகிறாராம் தெரியுமா? ஒரு அழகான ஒரு வசன அன்பானவர்களை அதை தியானிக்கும் போது, அதே உபாகமம் 30 அதிகாரம் வாங்க. 30 அதிகாரத்துல 30:10 அங்க பாருங்க. அந்த இடத்துல என்ன அருமையாய் சொல்கிறது? உபாகமம் 30 அதிகாரம் 10வது வசனம். If you obey the Lord your God and keep his commands and decrees that are written in this book of the law and turn to the Lord your God with all your heart and with all your soul. தமிழ்ல நிறுத்தி நிதானமா படிங்க. கொஞ்சம் வசனம் பெருசா இருக்குது. நிறுத்தி நிதானமா படிங்க. நம்ம ஆத்மாவில் அவரை ஸ்தோத்திரம் பண்றதுனால ஆண்டவருடைய ஆத்மா என்ன ஆகுதான் பாருங்க. இங்க வசனம் சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாணமான புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்துல வழிநடத்த வந்த போது அவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட அவரை நடத்தி வந்தார் ஆண்டவர். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் விறகிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட தேவன் சொல்றார், நான் முற்பிதாக்களோடு கூட, உங்களுடைய முற்பிதாக்களோடு கூட, நம்முடைய முற்பிதாக்களோடு கூட எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அதே போல உன் ஆத்துமாவிலே என் நீதியும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வந்தால் உன்னிலே நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க எத்தனை உள்ளம் சந்தோஷமா இருக்குது. ஒரு சிலரோடு கூட பேசும்போது திடீர்னு அழுதுறாங்க அவங்க இல்லையா? திடீர்னு கண் கலங்கிடுது அவங்களுக்கு. ஒருவேளை கண் கலங்கலைன்னா கூட இருதயம் கலங்கிடுது அவங்களுக்கு.
வேதனைப்படுது இல்லையா ஒரு சிலருடைய இருதயம். இன்றைக்கும் கூட யார் அறிவார் அந்த ஆத்துமாவை? அந்த இருதயத்தை யார் அறிவாங்க? அந்த வேதனையை யார் அறிவாங்க? இந்த துக்கத்தை யார் அறிவாங்க? இந்த ஆத்துமாவை உண்டாக்கின ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. நீ உண்மையாய்தான் அழுகிறாயா? நீ உண்மையாய்தான் வேதனைப்படுகிறாயா? இல்ல இது மத்தவங்க பார்க்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர்தான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன் முற்பிதாக்களோடு கூட இருந்து அவர்கள் நிமித்தம் நான் சந்தோஷமா இருந்தது போல நீங்கள் என் பக்கமாய் மனம் திரும்பி வரும்போது, எல்லா பொய்யான காரியங்களை விட்டு வரும்போது நானும் உங்களில் சந்தோஷமா இருப்பேன், உங்களையும் நான் சந்தோஷமா வைத்துக் கொள்வேன். ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால வருகிற விசேஷித்த காரியம் அன்பானவர்களே. அதனாலதான் இந்த ஆத்துமாவில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணே இருங்க, ஜெபம் பண்ணினே இருங்க. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம் 3-4 வசனம் பாருங்க. Psalm 6th chapterல 3-4 சீக்கிரம் 2-3 வசனங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். Psalm 6th chapterல 3-4 எடுத்துங்க படிங்க. And my whole being is deeply troubled. How long, O Lord, will you wait to help me? Return, O Lord, deliver me. Oh, save me for your mercy's sake. ஆமென். ஆத்துமாவிலே ஜெபம் பண்றது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. பாருங்க, என்னதான் ஆத்துமா வெளி ரூபத்திற்கு முகத்துக்கு நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட உன் இருதயம் வியாகுலப்படுகிறது, உன் இருதயம் வேதனைப்படுகிறது, உன் இருதயம் கலங்கி இருக்கிறது. தேவன் அறிவார். இங்க தாவீது ஜெபிக்கிறார் பாருங்க, என்ன ஜெபிக்கிறாரு? என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? ஆமா ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் நீங்க பார்த்துனே இருப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெளியும் சொல்ல முடியாம உள்ளவும் முழுங்க முடியாம என்னுடைய வேதனைகளை நான் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன். என் வியாகுலம் அதிகமா இருக்கிறது. எது வரைக்கும் ஆண்டவரே நீங்க சும்மா இருப்பீங்க? ஆத்துமாவில ஜெபிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அந்த ஆத்துமாவில தான் அவர் ஜெபித்தார். அந்த ஆத்துமா அந்த வியாகுலம் தாங்க முடியாததான் அவருடைய வேர்வை ரத்தமா அந்த கெத்செமனே தோட்டத்தில் விழுந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பாவம் நுழைந்தது, கெத்செமனே தோட்டத்தில் பாவம் வெளியேறி போனது. ஜெயித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினால். அடுத்த வசனம் என்ன சொல்றது? 4வது வசனம். திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே. ஆண்டவரே எது வரைக்கும் ஆண்டவரே அங்கே இருப்பீங்க? என் பக்கம் கொஞ்சம் திரும்புங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறாங்க, திரும்பாத இல்ல, உன்னை என்னையும் பார்த்துதாங்கிறாரு. ஆனாலும் கூட ஆண்டவரே என் பக்கம் கொஞ்சம் நோக்கமா இருங்க ஆண்டவரே. என் வியாகுலத்தை பாருங்க, என் கஷ்டத்தை பாருங்க, என் பண பிரச்சனத்தை பாருங்க, என் குழப்பத்தை பாருங்க, என் வேதனையை பாருங்க, என் வியாதியை பாருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்க பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீ ஆத்துமாவிலே முறையிடு. அல்லேலூயா. படிங்க. என் ஆத்துமாவை விடுவியும், ஆண்டவரே திருப்பி என்னை பார்த்து என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். ஆத்துமா ஜெபம் பார்த்தீங்களா? ஆத்துமா ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா? ஆத்துமாவில துதிக்கிறத பார்த்தீங்களா? ஆத்துமாவில மகிமைப்படுத்துகிற பார்த்தீங்களா? நம்ம எந்தெந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் ஆண்டவர். ஏன்னா இந்த ஆத்துமா மேல தேவனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரியங்க. சங்கீதம் 16 வாங்க, அப்படியே சீக்கிரம் வாங்க. 16 10வது வசனம் படிங்க. இவ்வளவு நீ ஜெபம் பண்ணிட்டேல, அங்க உனக்கு ஆண்டவர் பதில் தர்றாரு பாருங்க. என்னமா ஒரு பதில். இதுக்கு தாவீதாங்க காரணம். 16:10 படிப்பா. Because you will not abandon me to the realm of the dead, nor you will let your faithful one see decay. என்ன சொல்ற? கெருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். 16வது அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு. ஆமா, நான் என்னதான் வியாகுலப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே, என் ஆத்துமாவிலிருந்து நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றபடினாலே, உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுனாலே, உம்மை நான் உயர்த்துகிறதுனாலே, என் குடும்பம் முழுதும் உம்மை ஆராதிக்கிறதுனால ஆண்டவரே,
என் ஆத்மாவை என்ன பண்ண மாட்டீங்க? பாதாளத்துல விட மாட்டீங்க ஆண்டவரே. பரிசுத்தவானை அழிவில் காணவும். ஆமா, உம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் அழிவை காணும்படி நீ விடவே மாட்டீங்க. இதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அதுல 8வது வசனம் படிங்க. தமிழ்ல படிச்சிருங்க. 8வது வசனம். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படித்தான் ஆத்துமாவிலே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டுல லூக்கா 19 அதிகாரம் வாங்க சீக்கிரம். அங்கே ஒரு மனுஷன் இந்த ஆத்மாவோடு கூட பேசினானா. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் தந்தார்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா 19 அதிகாரம் வாங்க. இந்த லூக்கா 19 அதிகாரத்துல அங்க 12வது அதிகாரம் மன்னிக்கணும், 12th சாப்டர்ல 19 ஒருத்தர் படிங்க, 20 ஒருத்தர் படிங்க வாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஆத்மாவில தேவனை மகிமைப்படுத்தினோம், உயர்த்தினோம், துதித்தோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தாரு. இங்கே ஒரு மனுஷன் ஆத்மாவை நோக்கி அவன் பேசுகிறான். அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன பதில் தருகிறார்? படிங்க. I will say to my soul, soul, you have ample goods laid up for many years. Take your ease, eat, drink, be merry. But God said to him, fool, this night your soul is required of you, and the things you have prepared, whose will they be? So is he who lays up treasure for himself and is not rich towards God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? இவ்வளவு நேரம் ஆத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணதுல, துதிச்சல, மகிமைப்படுத்துறதுனால தேவன் அவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா இங்க ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன் தன் விளைவெல்லாம் சேர்த்து கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துச்சுதான். சம்பாதிக்கு மேல சம்பாதி, நிறைய சம்பாதனை, இந்த பக்கம் ஒரு சம்பாதனை, அந்த பக்கம் ஒரு சம்பாதனை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சம்பளத்தோடு கூட பிம்பரமா வருது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வச்ச பிறகு அவர் சொல்ற காரியம் பாருங்க. மனைவி கூப்பிட்டு சொல்லிக்கலாம், ஒண்ணுமே கவலைப்படாத, எனக்கு நெக்ஸ்ட் உனக்கு எவ்வளவு கவர்மெண்ட்ல பென்ஷன் தராங்களோ அதோட டபுள் ட்ரிபிளா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி பிள்ளைகளை சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அதை விட மேலான காரியம் ஒண்ணும் இல்லை. இவர் சொன்னதை சொன்னாரு. எங்க சொன்னார் தெரியுமா? எங்க கை வச்சாரு பாருங்க. படிங்க 19வது வசனம், 12, 19 சத்தமா படிங்க. பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, வெறிச்சி எல்லாத்துலயும் நல்ல ஜாயா என்ஜாயா இரு என்று ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஜோர படிங்க என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஏன்னா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய யோசனைகளை அறிகிற ஆண்டவர் அவரு. நம்முடைய யோசனைகளை, நம்முடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்து பார்த்து அறிகிற தேவன் அவர். அப்படி இருக்கும்போது அந்த தேவனுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றா? என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், என் கஜானா ரம்பிட்டுக்குது. ஆத்மாவே ஒன்னும் கவலைப்படாத, 2-3 தலைமுறை வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ ஜாலியா குடிச்சு வெறிச்சு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் ஆத்மாவோடு சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான். இதை ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்குது? விசுவாசமுள்ள ஜெபமா இருக்குதா? அற்பமான ஜெபமா இருக்குதா? தூஷிகரமான ஜெபமா இருக்குதா? புருஷனை நான் என்ன வேணா சொல்லுவேன், பஞ்சாதி என்ன வேணா சொல்லுவேன், குடும்பத்துல என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி நாடுறியா? நீ எந்த நிலையில இருக்கிற, எந்த சூழ்நிலையில இருக்கிற, எந்த பாதுகாப்புல இருக்கிற, எந்த வழியில போகிற, எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். ஆமோஸ் புத்தகம் சொல்லுது 3வது அதிகாரத்துல 3வது வசனம், படிக்காதீங்க. 2 பேரு குசுகுசான்னு பேசிக்குவாங்களாம். அதுல மெயின் யாரும் பேசுவாங்க? குசுகுசான்னு புருஷன் பஞ்சாதி தாங்க பேசுவாங்க. இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு பேசுவாங்க. க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்டுங்க பேசுவாங்க. இல்லைன்னா புருஷன் பஞ்சாதி தான் பேசுவாங்க. என்ன அங்க குசுகுசு ஒன்னும் இல்லம்மா. என்ன அங்க சத்தம் இவ்வளவு நேரம் வந்துச்சு, திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு, ஒன்னும் இல்லம்மா. ஆனால் இதையும் தேவன் அறிகிறார்.
ஒருத்தர் குசுமுசான்னு பேசுவாங்களாங்க. நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேரு குசுகுசான்னு பேசுவாங்களாம். அதை கூட தேவன் காது விட்டு கவனிக்கிறாராம், கேட்கிறாராம். அப்ப இந்த மனுஷன் நினைச்சாரு, இவன் நினைச்சது தப்பா பொய்யாங்க சொல்லுங்க. இவன் சம்பாரிச்சது தப்பா, சேர்த்து வச்சது தப்பா, எல்லாமே நல்லது. அவன் செய்த காரியம் என்ன? குஞ்சாரி புள்ளிய கூப்பிட்டு இருக்கணும், அக்கா தங்கச்சி கூப்பிட்டு இருக்கணும், சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கணும். ஜாலியா இருங்க, என்ஜாயா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எல்லாரையும் ஏழைகளுக்கெல்லாம் மாறி மாறி கொடுத்திருக்கலாம். அவனுடைய இந்த ஜன்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அது செய்யாம ஆத்மாவுக்கு சொந்தக்காரரா இருக்கிற அவரை விட்டுட்டு இந்த ஆத்மாவோடு கூட பேசணும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னாராம் பாருங்க, 20வது வசனம். இதுல இங்கிலீஷ் பைபிள்ல நல்ல அழகா சொல்லுது. இன்னைக்கு தமிழ் பைபிள், தமிழ்ல வந்து முட்டாளுன்னு சொன்னா வாரம் ஒன்னும் சொல்றது இல்ல. ஆனா பூலுன்னு சொன்னோன்னா என்ன அது உஸ்குன்னு வந்து யார பார்த்து சொன்ன நீ? This night your soul is required of you, and the things you have prepared, whose will they be? So is he who lays up treasure for himself and is not rich towards God. Thank you Lord Jesus. படிங்க 20வது வசனம் தமிழ்ல படிச்சிருங்க. தேவனோ அவனை நோக்கி, தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ராத்திரியே நீ செத்து போவாய் மகனே, உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் நான் தான். என் ஆத்மாவை நான் எடுத்துக்குவேன், என் ஆவியை நான் எடுத்துக்குவேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நான் தான் உனக்கு கொடுத்தேன். அந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் நான் தான், அந்த ஆவிக்கு உரிமையாளர் நான் தான். இந்த ராத்திரியே அந்த ஆத்மாவையும் ஆவியையும் நான் எடுத்துக்கொள்வேன். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 4வது வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய ஆத்மாவில எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்றதை கவனிச்சுக்கோங்க. ஆத்மாவில எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண இருங்க, துதிச்சுனே இருங்க, மகிமைப்படுத்தினே இருங்க. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய வியாகுலங்களை அறிகிறவர், கண்ணீரை அறிகிறவர், வேதனையை மாற்றுகிறவர், நம்மை பாதாளத்திற்கு அழிவின் பாதைக்கு விடாமல் நம்மை ஆண்டவர் மீட்டு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாம அவர் பக்கம் திருமணம், அவ்வளவுதான். ஆத்மா அவர் பக்கம் திருமணம், அதான் மனம் திரும்பி வருகிறார். இதுவரைக்கும் நம்முடைய மனங்கள் பூமி பக்கமா இருந்தது, இப்போ பரலோகத்தின் பக்கமா திருமணம், அவ்வளவுதான். நம் ஆத்மா அவர் பக்கமாய் திரும்பணும். என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்மா கர்த்தரை உயர்த்துகிறது. லேலூயா, ஆமென் பாருங்க. இந்த ஆத்மாவிலே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணதான் கடைசியில் அந்த 3 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மா என்ன செய்தாலும் வாழும் பாது. உன் ஆத்மா நீ செத்தாலும் கூட உன் ஆத்மா வாழும், நீ மடிஞ்சு போனாலும் கூட உன் ஆத்மா வாழும், நீ பிரிஞ்சு போனாலும் உன் ஆத்மா என்றைக்கும் வாழும். அல்லேலூயா. அதான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். 3வது வசனம் என்ன? சீக்கிரம் படிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய். என்னது? சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய். படிங்க கரெக்டா. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமா, இந்த சபையில நீ, இந்த வீட்டில நீ, இந்த குடும்பத்துல நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாய், ஆத்மாவில எப்பொழுது நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது சபை போதகராகிய நாங்கள் எல்லோரும் என்ன பட்டோமா? சந்தோஷப்பட்டோம். நம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறதுங்க. ஆத்துமாவிலே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆத்துமா தேவனுடையதுங்க. ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாதுங்க. ஆத்துமாவிலே எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களா
நீங்களும் நான் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை என்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவர் அண்டை நம்ம வருவோம். Thank you, Jesus. Hallelujah. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆத்மாவிலே எப்பொழுதும் நாம நினைப்போம். நம் ஆத்மாவிலே தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். We will have to keep praising the Lord in our soul. ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. We should never forget to praise the Lord from our soul. ஆத்மாவே கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதே. Oh my soul, do not forget the benefits that the Lord has done for you. ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணா நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். For when we praise the Lord through our soul, our iniquities will be forgiven. ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணா நம்முடைய வியாதி எல்லாம் மறையும். For when we praise the Lord from our soul, our diseases will be healed. ஆத்மாவிலே அன்னை மரியாளை போல தேவனை மகிமைப்படுத்துங்க. As Mary, the mother of Jesus, praised the Lord, as so we will also praise Him. அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்பார். For He will make our family righteous. ஆண்டவர் பக்கமாய் நம்முடைய ஆத்மாவை திருப்புவார். Let us all turn our souls unto Jesus. நம் நிமித்தம் அவர் சந்தோஷமாய் அடைவார். And through us He will be made happy. ஆத்மாவே, Oh my soul, அது சந்தோஷமாய் இருக்கிறது போல நீயும் என்றைக்கும் சுகமாய் இருப்பாயாக. as it is happy as always, and so will you be happy. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். Let us all close our eyes and give ourselves to the இந்த Lord. ஆவி ஆத்மா கர்த்தருடையதுங்க. For this spirit and the soul is the Lord's. மண்ணான சரீரம் அது மண்ணுக்கு திரும்பும். For the dust which is made, for the body which is made by the dust will go back to the dust again. ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் போய் சேரும். For the spirit and the soul will go to the Lord who gave it to us. ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிற வரைக்கும் இதோ ஆண்டவரே காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். For until the day that the Lord calls us to be with Him, until that day we should keep praising the Lord from our soul. தாவீது சொன்னார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். The psalmist David said that I will praise the Lord until I live. நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். For he said that I will sing praises to God while I live. இந்த எண்ணத்தோடு கூட நாம ஜெபம் பண்ணுவோம். And in this thought, let us all pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, Our most holy, loving heavenly God, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஜூலை மாதத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for this blessed day, the 4th Tuesday of this July month. அருமையான ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for all the teenagers, youngsters, mothers, and all our beloved brothers and sisters who come here today. ஒரு கூட்டு ஜனங்களை நீர் அழைத்து வந்தீரே, அதற்காய் நன்றி We செலுத்துகிறோம். thank you that you've set apart as chosen people to come here today. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். Oh Lord, for we have been praising you from our soul all உம்முடைய day long. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். And we have been magnifying your name all the time through our soul. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த இடம் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக ஆண்டவரே. And according to your perfect will, may you get people to come and overflow this hall. எங்களுடைய உண்மை உள்ள ஆராதனையை, துதியை, ஸ்தோத்திரத்தை தேவன் நீர் ஆராய்ந்து பார்க்கிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. We thank you that the Lord God has been examining our truthful prayer and acceptable worship every day. வர முடியாதவங்க, நடக்க முடியாதவங்கள கூட நீர் ஆண்டவரே நடக்க வைத்து கொண்டு வருகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you that you are strengthening all of them to walk even though they are unable to walk. கைகள்ல கால்கள்ல நல்ல பலத்தை கொடுக்கிறீர். I thank you that you are giving them good strength in their legs and their hands. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தில ஆத்துமாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நடந்து போ என்று நீ சொல்லுகிறீர் For ஆண்டவரே. you say through the faith in your heart, praise the Lord in your soul and go. அதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you and give you praises, Lord. மழை வந்தாலும் சரி, பனி வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, இந்த ஜெபம் தடையாகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு கூட்டி ஜனங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. So it rains or drizzles or is sunny or whatever weather condition it is, we thank you that you get people to attend this prayer today. ஆன்லைன்ல பார்த்து கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க May ஆண்டவரே. you bless all the families who watch this through online and believe you. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு We கொடுக்கிறோம். completely humble ourselves and give us into your hands. ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு நன்மையா இருக்கும் ஆண்டவரே. Maybe the beginning might be with a lot of flaws, but I believe that this ending is being
Lord. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாள்ல நாங்கள் ஏழை எளியவர்களாய் நாங்கள் இருக்கலாம். Oh Lord, today we might be with poverty and poor. ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சொந்தக்காரர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காய் நன்றி. Thank you that you've given us the ownership, the lordship, and made us the heirs of God of riches. ஐஸ்வர்யத்திலே, ஆசீர்வாதத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே நீர் உயர்த்த போகிறீர். அதற்காய் நன்றி We ஆண்டவரே. believe that you are going to exalt us in riches, health, prosperity, and good wealth. கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறப் போகிறது. நன்றி ஆண்டவரே. We believe that our sorrows will turn into joy. பயப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறீர். We believe that you will comfort those who are mourning. உடைந்த ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிறீர். Instead of the broken garment, you will give them a garment of worship. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. For instead of ashes, you will crown them with your splendor. எங்கள் எல்லாருடைய கண்ணீருடைய ஜெபத்தை நீர் கவனமாய் ஆண்டவரே துருத்தியில வைக்கிறீர். அதற்காய் நன்றி For செலுத்துகிறோம். you have been collecting our tears and lament in your bottle and have been recording our praise, Lord. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே We give you all the glory, honor, praise, and unto mine. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. Oh my soul, give praises to the Lord. எங்கள் வழிகள் எல்லாம் நீர் மாற்றுகிறீர். May you transform all of our ways, Lord. எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் ஆண்டவரே. For you are changing our lives. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப் போகிறீர் For you are ஆண்டவரே. changing our situations. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால அடக்க ஒடுக்கமாய் இருக்கிறவர்களாய் மாற்றினார். Transform us to be modest and good in your presence through Christ. ஒரு நாள் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் அல்ல Let us ஆண்டவரே. not be the people who give space for the devil and the evil one. எங்கள் ஆத்துமாவிலே எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுமா. Rather, let us be the people who keep praising the Lord in our soul. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We give you மகிமைப்படுத்துகிறோம். all the glory, honor, and praise. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus, I offer this prayer and we pray. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாருமாய் நம்முடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற வண்ணமாய் எல்லாருமாய் சத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளோடும் கூட நிரந்தரமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். Hallelujah. 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 ஞான செய்தியை நாம் பார்த்தோம். எதிலே துதிக்க வைக்க சொல்லியிருக்கிறார் தேவன்? ஆத்துமாவிலே ஆத்துமாவிலே துதிக்க செய்திருக்கிறார். அந்த ஆத்துமாவிலே துதிக்கும் போது தேவன் நம் பாவங்களையும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதனால தியானித்தபடி சங்கீதம் 103 அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறாராம். ஒரே ஒரு காரியத்தை நாம செய்கிறீர்கள் என்கிறால ஆத்துமா கர்த்தரை துதிப்பதினால. ஆகவே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஜெபத்துக்கு ஜெயகீதங்களிலே பாடல் 94 the song number 94. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோம். Yes, நம்ம ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அப்படி கரங்களை தட்டி எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்வோம். Yes, சத்தமா கை தட்டிட்டேன். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுவோமா? பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கையிலே நமக்கு நிறைய போராட்டம் உண்டு. ஆனாலும் அவரை நம்பி இருப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். வாழ்க்கையின்
தேங்க்யூ. போராட்டமே நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகனே. தேவனை துதித்தால் போதும், சுகத்தோடு பலத்தோடு வெற்றியோடு நம்மால் வாழ முடியும். ஏனென்று சொன்னால் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் நம் வாழ்க்கையில செய்யணும்னா, நம் சுகத்தோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது நம் ஆத்துமாவிலே கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட வாழ்வார். God bless you all. Be safe. Jesus